வணக்கம். இன்றைய தினம் 5 மார்ச் 2025 டைம் வந்து கரெக்டாக வந்து 10 மணி 40 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அல்கோட்ரிக்ஸில் பிடியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி வந்து 2 ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்காது. அதாவது நிஃப்டி ஐபி பிரேக் அவுட் ITM 2 ஸ்ட்ரைக் வித் ட்ரேட் ஃபில்டர் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 733455 மற்றும் 730629. அது ஆல்ரெடி நம்ம அல்கோ சேனலை வந்து அல்கோ மைண்ட் சேனலையும் ட்ரேட் ஃப்ரீயும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் ஏன் எடுக்காதுன்ற ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று DTR, ஒன்று ATR. DTRன்றது என்னென்னா டெய்லி ட்ரூ ரேஞ்ச். ATRன்றது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்றது கடந்த 14 நாட்களில் இருக்கக்கூடிய ஹை மற்றும் லோ இந்த ரேஞ்சை வந்து டிவைட் பண்ணி நமக்கு வரக்கூடிய அந்த நம்பர் தான் வந்து ATR. இப்போ DTRன்றது பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரூ ரேஞ்ச். டெய்லி ட்ரூ ரேஞ்சுனா இன்னைக்கு வந்து எவ்வளோ வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது. இப்போ லாஸ்ட் 14 days உடைய ATR உடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 241 இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி முதல்ல ஒரு 1 ஹவர்க்குள்ள அந்த டெய்லியில வந்து ஒரு நாளைக்கு 241 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் இருக்கு. ஆனால் இன்னைக்கு 1 ஹவர்லேயே வந்து மோர் தென் 60%, 70%, அதாவது 200 பாயிண்ட், 160, 170, 180 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிவர்சலுக்கு தான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் வந்து ATR உடைய வேல்யூவில் 60% மேலே மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்காது. அது பேர் தான் நம்ம வந்து ட்ரேட் ஃபில்டர்னு சொல்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி நம்பர் 6, 7 அதாவது பிடியில் ஓடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அதோடைய நம்பரும் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரேட் எடுக்காது. ஸோ இது வந்து லாஸ்ட் வீக்லேயே ஒரு 3 days வந்து அன்னெசரி ட்ரேடை நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்தது. இன்றைக்கும் ஃபில்டர் பண்ணியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும், மேலே போகாது. இதுக்கப்புறமா அதாவது இப்போ இருக்கிற நிலையிலேருந்து மேலே போகாதுன்ற அடிப்படையில் வந்து அது வந்து ட்ரேட் எடுக்காது. சம்டைம்ஸ் மேலேயும் போகலாம். பட் மார்க்கெட் நம்மளால் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மற்றும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இன்னைக்கு 10,000 கொடுத்துருக்கு. மற்றும் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்முடைய லைவ் ட்ரேட் என்ன பண்ணியிருக்கோன்றதை ஜஸ்ட் ஒரு தடவை பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி 15 minutes இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் வித் மல்டிப்ளேயர் அதாவது ஸ்ட்ராட்டஜி நம்பர் 734237. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 minutesோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம். இந்த இடத்துல பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் 15 minutesோட ஹை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 22,195, லோ பார்த்தீங்கன்னா 22,067. இது ரெண்டுத்துக்கும் வந்து இந்த ரேஞ்சை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஹாஃப் தான் வந்து 22,134. இதுதான் ஸ்டாப் லாஸ். அதாவது பை என்ட்ரி எடுத்தாலும் செல் என்ட்ரி எடுத்தாலும் இதுதான் ஸ்டாப் லாஸ். இப்போ ஹையை கட் பண்ண உடனே நமக்கு கால் ஆப்ஷன் பை பண்ணோம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் 22,134. டார்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. நம்ம வந்து பார்க்குறோம். இன்னைக்கு வந்து உடனே நம்ம ஆர்டர் புக் பார்க்கலாம். அதாவது அல்கோ மைண்டுடைய ஆர்டர் புக் நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து நிஃப்டி 15 minutes இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி 30 நிமிஷம் 10 செகண்டுக்கு வந்து 22,200 கால் ஆப்ஷன் 91க்கு பை ஆயிருக்கு. அதே போல் 948க்கு பார்த்தீங்கன்னா அது 128க்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. ஒரு தடவை வந்து அலைஸ் ப்ளோடைய ஆர்டர் புக் ஒரு தடவை பார்த்துலாம். அலைஸ் ப்ளோடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். நம்ம 22,200 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 91க்கு பை ஆயிருக்கு 930க்கு. அதே போல் 948க்கு 128 கட் ஆயிருக்கு. அதே போல் நம்ம இன்னைக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கோம். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நிஃப்டி 1 hour ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் 1 hour ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம். ஹையை கட் ஆகிறதுக்கு 15 பாயிண்ட்டுக்கு முன்னாடி பை ஆகும். ஹை கட் ஆன உடனே 5 பாயிண்ட்ல வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியோட ஐடி பார்த்தீங்கன்னா 7325,469. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கரெக்டாக 10:29க்கு 139க்கு பை ஆயிருக்கு. கரெக்டாக 10:35 கரெக்டாக 6 நிமிஷத்துக்குள்ள நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து 5,700 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. நம்ம பார்க்குறோம் 5,794. நம்ம அலைஸ் ப்ளூ ஆர்டர் புக்கில் பார்க்கலாம். கரெக்டாக 10:29க்கு 22,150 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 139.95 பை ஆயிருக்கு. அதே போல் 10:35க்கு 155.40க்கு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. மேலும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்பரை வந்து நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக அல்கோ மைண்டுடைய ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் போயிட்டு சர்ச்சில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வரும். அந்த ஸ்ட்ராட்டஜியுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டோட்டலாக அதோடைய கேபிட்டல் எவ்வளோ ப்ளஸ் அதனுடைய யூடியூப் லிங்க் வரும். அந்த யூடியூப் லிங்க் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட ரிஸ்க், ரிவார்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ், போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட், போர்ட்ஃபோலியோ லாஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கிடச்சிரும். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.